இன்று காலை ஆராதனைக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று நாம் மெத்தடிஸ்ட் பள்ளி ஞாயிறாக அனுசரிக்கிறோம். சிங்கப்பூரில் மெத்தடிஸ்ட் பள்ளிகள் 1886 ஆண்டில் அமைக்கப்பட்டன. இப்போது நாடு முழுவதும் 15 மெத்தடிஸ்ட் பள்ளிகள் மாணவர்களை அறிவுபூர்வமாகவும் ஒழுக்க ரீதியாகவும் வளர்த்து அவர்களின் மனதை மட்டுமல்ல அவர்களின் குணத்தையும் வளர்க்கின்றன. இப்பள்ளிகளை இன்னமும் வழிநடத்தி வருகிற நம் கர்த்தருக்கு நன்றி கூறுவோம். இந்த நன்றி இருதயத்துடன் நாம் அனைவரும் ஆராதனை அழைப்பிற்காக எழுந்து நிற்போம். வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 119 இவ்வாறாக கூறுகிறது: உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன். நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். கர்த்தாவே, என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து உமது நியாயங்களை எனக்கு போதித்தருளும். சபையார் ஜெப சிந்தையோடு அமரவும். ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக பிதாவே, இன்றைய நாளுக்காக உமக்கு நன்றி. ஆலயத்தில் வந்து உம்மை ஆராதிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், எங்கள் தேவைகளை நிறைவேற்றும் தேவன், எங்களை காத்து வழிநடத்துகிற தேவன். இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். முழு மனதோடு உம்மை தொழுது கொள்ள எங்களை பலப்படுத்தும். தாசன் கொண்டு வரக்கூடிய செய்தி மூலமாக எங்களோட கூட பேசும். எங்கள் இருதயங்களை மாற்றி உம்மை நோக்கி பார்க்க அருளை செய்யும். இந்த ஆராதனை நன்றாக நடைபெறுவதற்கு இணைந்து உழைக்கின்ற அனைவரையும் ஆசீர்வதியும். தொடக்கம் முதல் முடிவு வரை ஆராதனையை நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசுவின் இனிய நாமத்தினாலே வேண்டுகிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். சபையார் யாவரும் எழுந்து நின்று தொடக்க பாமாலையாக நேர்த்தியான தனைத்தும் என்ற பாடலை பாடுவோம். நேர்த்தியான
சபையார் நின்று கொண்டிருக்கையில் பாபிலோன் ஆறுகள் அருகே என்ற பகுதியை மாறி மாறி வாசிப்போம். பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவதெப்படி? நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் சபையார் நின்று கொண்டிருக்கையில் துதி ஆராதனைக்குள் செல்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மற்றும் ஒரு ஆராதனையை காணவும் அவரை ஆராதிக்கவும் கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆராதனை கர்த்தர் ஒருவருக்கே உரியது. நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஆராதிக்க நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலும் கூட நாம் என்ன கவலையோடு கண்ணீரோடு வேதனையோடு வந்திருந்தாலும் நம் யாவரையும் தேற்றி சமாதானத்தோடு அழைத்து செல்ல வல்லவராயிருக்கிற ஆண்டவரை நோக்கி சில பாடல்களை பாடி துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு. அன்பு கூறுவே
Psalm 9 verses 9 சொல்லிருக்கிறது, The Lord is a stronghold for the oppressed, a stronghold in times of trouble, and those who know your name put their trust in you. For you, O Lord, have not forsaken those who seek you. அடுத்த பாடல் வந்து உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். இது ஒரு புது பாடல், ஆனால் எல்லாரும் வந்து உற்சாகமாக கைத்தட்டி இந்த பாடலை பாடலாம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீதானே என் துணையானே, என் கேடகமும் மானே. நீர்தானே என் துணையானே, என் கேடகமும் மானே. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன்.
தொடர்ந்து மூன்றாவது பாடலாக யாக்கோபின் தேவன் என் தேவன் என்ற பாடலை பாடப்போகிறோம். யாக்கோபு ஏசாவுக்கு தப்பி ஓடி தன் மாமனார் வீட்டுக்கு போகிற வழியிலே சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் யாக்கோபுக்கு தரிசனமாகி, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, நான் உன் கூட இருந்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தார். வாக்கு கொடுத்த தேவன் தனி மனிதனாகிய யாக்கோபை இஸ்ரவேலாக ஆசீர்வதித்தார். நம்மையும் அவர் அவ்வாறாக ஆசீர்வதிக்க வல்லவர். நாம் யாவரும் அமர்ந்திருந்து ஜெப சிந்தையும் பாடும். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, எந்நாளும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, எந்நாளும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, எந்நாளும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, எந்நாளும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, எந்நாளும் நடத்துவாரே. அன்பும் இரக்கம் மகா கிருபையுமுள்ள அன்பின் தகப்பனே, இந்த நாளிலே உம்மை ஆராதிக்க, உம்மை போற்றி புகழ்ந்து பாட கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. யார் யார் என்ன வேதனையோடு கண்ணீரோடு கவலையோடு வந்திருந்தாலும் ஏசப்பா எல்லாவற்றுக்கும் பதில் கொடுத்த சமாதானத்தோடு அனுப்ப வல்லவராகி ஆண்டவரை நாங்கள் போற்றி புகழ்ந்து பாடினோம் சுவாமி. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் அப்பா. இந்த நேரத்தை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா, பலப்படுத்துங்கன்னு சொல்லி உடைய பாதப்படியிலே அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இவ்வேளையிலும் ஜெபத்துக்காக வருகிறவர்கள் நீங்கள் ஜெபத்திற்காக முன்பாக வரும்படியாக அழைக்கிறேன்.
எல்லா துதி ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரமான எங்கள் ஆண்டவரே தேவரீர் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஒருவரே துதி ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரம் உள்ளவர் என்பதை உணர்ந்த ஆண்டவரே, வேளையிலே நாங்கள் ஒன்று கூடி கர்த்தாவே ஓர் மனதோடு உம்மையே துதித்து உம்மையே ஸ்தோத்திரித்து உம்மையே ஆராதிக்கின்றோம். யெகோவா தேவனே உம்மை துதிக்கிறோம், யெகோவா எல்ரோஹி உம்மை துதிக்கிறோம், யெகோவா ராஃபா உம்மை துதிக்கிறோம், யெகோவா எலோஹிம் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்மை அன்றி வேற யாரை எங்களால் துதிக்க முடியும், ஸ்தோத்திரிக்க முடியும்? ஆம் சுவாமி, நன்றியறிதலோடு ஆண்டவரே உம்மையே நாங்கள் நோக்கி பார்த்து துதிக்கிறோம். நீர் இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிறதற்காய் உம்மை துதிக்கிறோம், யாக்கோபின் தேவனாய் இருக்கிறதற்காய் உம்மை துதிக்கிறோம். தேவரீர் நீர் இஸ்ரவேலை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறதற்காய் உம்மை துதிக்கிறோம். புதிய இஸ்ரவேல் ஆகிய எங்களையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிறோம். மகா பெரிய கிருபைக்காக, தயவுக்காக, இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அற்புதங்களை செய்கின்ற ஆண்டவர் நீர் ஒருவர் மாத்திரமே என்று உணர்ந்து ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவராகிய நீர் சொல்ல ஒவ்வொன்றும் ஆனது என்பதை விசுவாசித்து நன்றியறிதோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நீர் சொல்ல ஆகும். ஆம் கர்த்தாவே, நீர் சொல்ல நிற்கும். உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது, நீர் வல்லமை உள்ளவர், உம்முடைய வல்லமை மாறாதது. இதற்காய் உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக நீர் எங்களை உம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் மூலம் அவர் சிந்தின இரத்தத்தின் மூலம் எங்களை தெரிந்து கொண்டீரே, நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அநேக சமயங்களிலே நாங்கள் வழி விலகி போனாலும் ஆண்டவரே எங்களை விட்டு விலகாமல் எப்பொழுதும் எங்களோடு இருந்து எங்களை அரவணைத்து ஆண்டவரே உம்முடைய வழியிலே எங்களை கொண்டு வந்து தேவரீர் எங்களை வழி நடத்துகிறீரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒருவரே மெய்ப்பர் என்பதை நாங்கள் உணர்ந்து உம்முடைய ஆடுகளாக ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா வேளைகளிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஆண்டவரே உம்மையே நாங்கள் பின்தொடர்கிறோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் பின்தொடரும் பொழுது எங்களுக்கு அமைதல் உண்டு, எங்களுக்கு ஆறுதல் உண்டு, எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு என்பதை உணர்கிறோம். ஆம் ஆண்டவரே, அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் எங்களுடைய கவனத்தை ஈர்த்தாலும் ஆண்டவரே அவைகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்காமல் தேவரீர் உமக்கு நாங்கள் இடம் கொடுக்க எங்களுக்கு கிருபையும் ஒத்தாசையும் செய்யும். நீர் செய்கிறதற்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, தேவரீர் எங்களை இம்மட்டுமாக வழி நடத்துகிற தயவுக்காக நன்றி. அமோக்கியோ தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபையினை நீர் காத்து வருகிற கிருபைக்காக நன்றி. ஆவியானவர் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி. இங்கே உலாவுகிற கிருபைக்காக நன்றி. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுகிற கிருபைக்காய் தேவரீர் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக தொடும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக, உம்முடைய வழி நடத்துதலிலே ஆண்டவரே நாங்கள் நிலைத்திருக்கும்படியாக, எங்களை காக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் வழி நடத்தியருளும். இந்த ஆராதனையிலே இவ்வேளையிலே பங்கு கொள்ளுகிற உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவரீ நீர் பேர் பேராக தொடும், ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் வழி நடத்தி காத்து கொள்ளும். குறிப்பாக இந்த நாளிலே ஆராதனையில் கலந்து கொள்ள முடியாமல் இருக்கிறவர்கள் ஆண்டவரே அவர்களுடைய காரியங்களை நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே நீர் அவர்களோடு இடைப்படும், தடைகளை நீக்கி அருளும் சுவாமி. கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொரு முறையும் வாஞ்சையோடு, ஆவலோடு, தாகத்தோடு வந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபையும் ஒத்தாசையும் செய்யும். நீர் செய்கிற கிருபைக்காக நன்றி, நீர் செய்கிற ஒத்தாசைக்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, சபையில் உள்ள சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் நீர் பேர் பேராக தொடும், ஆசீர்வதியும். பிள்ளைகள் தங்களுடைய படிப்பின் காரியங்களிலே கர்த்தாவே பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தையும் புத்தியும் தாரும். பிள்ளைகளை நீர் வழி நடத்தியருளும். அவர்களை நீர் தொடர்ந்து நீர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். குறிப்பாக இந்த நாளிலே நாங்கள் மெத்தடிஸ்ட் பள்ளியின் ஞாயிறாக நாங்கள் அனுசரிக்கின்ற வேளையில் சிங்கப்பூர் தேசத்தில் ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கின்ற மெத்தடிஸ்ட் பள்ளிகளுக்காக, ஸ்கூல்ஸ்க்காக ஒவ்வொன்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இதை நிர்வகித்து வருகின்ற பொறுப்பில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொள்ளும், அவர்களை வழி நடத்தியருளும். ஆசிரியர்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். பிள்ளைகளை, மாணவர்களை ஆசீர்வதித்து காத்தருளும். ஆண்டவரே உலகத்தின் பிரகாரமான படிப்பின் அறிவை கொடுக்கும் பொழுது ஆண்டவரே விசுவாசத்தையும் அங்கே கொண்டு செல்ல கிருபை செய்தருளும். ஸ்கூல்ஸில் பணியாற்றுகின்ற சாப்ளின்ஸ்க்காக இடத்துல வருகிறோம்.
உம்முடைய சத்தியத்தை அவர்கள் கொண்டு செல்லும் பொழுது ஆண்டவரே, பிள்ளைகள் மனம் திறந்து உம்முடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவும் உம்மால் தொடப்படவும் கிருபை செய்தருளும். ஆண்டவரே, நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்தி உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இவ்வேளையிலும் நன்றி அறிதலோடு வந்திருக்கின்ற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்மிடத்துல வருகிறோம். ஆண்டவரே, உம்மிடத்துல ஏறெடுத்த ஜபங்களுக்கு நீர் பதில் கொடுத்தீரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆம் ஆண்டவரே, உம்முடைய நேரத்தில் நீர் பதில் கொடுத்து ஆசீர்வதித்த தயவுக்காக, கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இவ்வேளையிலும் தேவரீர் தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்தி உம்மிடத்துல வருகிறோம். திருமதி அனபல் சுமிதா தாஸ்காக நன்றி செலுத்துகிறோம். திரு மிஸ் அமெண்டா கிரேஸ்காக நன்றி செலுத்துகிறோம். அங்கிள் போஸ்காக நன்றி செலுத்துகிறோம். திருமதி காருணியா வேஞ்சலனுக்காக நன்றி செலுத்துகிறோம். திருமதி ஷாலன் பிரதேஷ்காக நன்றி செலுத்துகிறோம். திருமதி எமிலி சாலமனுக்காக நன்றி செலுத்துகிறோம். மாஸ்டர் வின்சென்ட் ஜாரஸ்காக நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆட்கொண்டு இம்மட்டுமாக வழி நடத்தினரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு பிறந்த நாளை காண நீர் செய்த கிருபைக்காக நன்றி. தொடர்ந்த ஆண்டவரே, இவர்களுடைய வாழ்க்கையிலே நீர் எல்லாமாக இருந்து இவர்களை வழி நடத்த போகிற உம்முடைய மகா பெரிய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகள் தங்களை முற்றிலுமாக உம்மிடத்துல ஒப்பு கொடுத்தவர்களாக உம்முடைய வழி நடத்துதலே இருந்து ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக பிள்ளைகளை ஆசீர்வதியும், நீர் வழி நடத்தி காத்துக்கொள்ளும். நீர் தொடர்ந்து வழி நடத்துகிற உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, தேவரீர் குறிப்பாக இவ்வேளையிலே ஜெப விண்ணப்பங்களோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக உம்மிடத்துல விசேஷமாக வருகிறோம். இவர்களுடைய விண்ணப்பங்கள் யாவற்றையும் அறிந்திருக்கிறீரே, இவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கின்ற ஆண்டவராய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் யாவற்றையும் தேவரீர் உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் கொண்டு வருகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தைகளிலிருந்து வருவதற்கு முன்பாக தேவரீர் எங்களுடைய எல்லா தேவைகளையும் அறிந்த ஆண்டவர், எல்லாவற்றையும் உம்முடைய நேரத்திலே நீர் நேர்த்தியாக பூர்த்தி செய்வீர் என்று விசுவாசித்து நன்றி செலுத்தி ஜெபிக்கின்றோம். நாங்கள் ஏறெடுக்கின்ற ஜெபங்களையும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் நீர் அங்கீகரிக்கின்ற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் கர்த்தாவே மகிமைப்படட்டும். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இவ்வேளையிலே தொடர்ந்து சகோதரி மோனிகா சம்பத்காக உம்மிடத்துல நாங்கள் ஜெபித்து நிற்கின்றோம். ஆண்டவரே, தகப்பனை இழந்த அந்த சகோதரியை, அந்த குடும்பத்தாரை ஆண்டவரே தொடர்ந்து நீர் பலப்படுத்தி அவர்களை ஆற்றி தேற்றி காத்தருளும். அவர்களோடு இருக்கின்ற கிருபைக்காக நன்றி. இருக்கிற இடத்துல உம்முடைய தெய்வீக பிரசன்னம், உம்முடைய தெய்வீக சமாதானம் அவர்களை ஆற்றும்படியாகவும் தேற்றும்படியாகவும் ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நாளிலே எங்களோடு கலந்து கொண்டிருக்கிற ஆன்டி செலினுடைய குடும்பத்தாருக்காகவும் விசேஷமாக வருகிறோம். ஆன்டி செலினுடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களை நீர் தெரிந்து கொண்டு விசுவாசத்தை கொடுத்து ஆண்டவரே ஜீவனை கொடுத்து காத்தீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் நீர் தொடும்படியாக ஆண்டவரே, அவர்கள் தங்களை உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கும்படியாக அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொடும். ஒவ்வொருவரிடத்துல உம்முடைய வழியிலே நீர் பேசும், ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, சகோதரி ரசனியாக்காக உம்மிடத்திலே தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, மகளுடைய அந்த சிகிச்சை ஆசீர்வாதமாக நடந்து முடிய நீர் செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கரம் பிள்ளையோடு இருந்ததுக்காக நன்றி. தொடர்ந்து மகளுக்கு வேண்டிய அந்த சுகத்தையும் பலத்தையும் தாரும், அந்த வலிகளை நீக்கி அருளும். ஆண்டவரே, உம்முடைய கரம் மகளை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். உம்மையை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, தேவரீர் இவ்வேளையிலே நேற்று 2 நாட்களாக நடைபெற்ற இம்மானுவேல் தமிழ் வருடாந்திர மாநாட்டினுடைய 50வது அமர்வுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இருந்து ஆண்டு கொண்டதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் வழி நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு டெலிகேட்ஸையும் நீர் ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. அந்த 2 நாட்களிலே நாங்கள் சம்பாஷித்த காரியங்கள், நாங்கள் பேசின காரியங்கள், ஆலோசனைகள், எடுத்த முடிவுகள் ஒவ்வொன்றையும் உம்முடைய பாத தண்டிலே நாங்கள் கொண்டு வருகிறோம். எங்களுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நடைபெறும்படியாக இம்மானுவேல் வருடாந்திர மாநாட்டை நீர் தொடர்ந்து நீர் ஆசீர்வதித்து காக்கும்படியாக ஒப்பு கொடுக்கின்றோம். தேவரீர் நேற்றைய தினத்திலே அந்த ஆராதனையிலே போதகர் ரெவரன் சார்ல்ஸையும் ரெவரன் ஜோசப் வசந்தியும்
இருவரையும் ஆண்டவரே இந்த டீக்கன் ஆர்டினேஷன்ல நீர் தெரிந்து கொண்ட கிருபைக்காக நன்றி. நீர் அபிஷேகித்தவுடைய கிருபைக்காக நன்றி. இருவரையும் தொடர்ந்து நீர் ஆசீர்வதித்து உமக்கென்று நீர் பயன்படுத்த போகிற மகா பெரிய கிருபைக்காக தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் ஒவ்வொன்றிலும் உடைய கரம் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இவருடைய குடும்பத்தாரையும் தொடர்ந்து ஆண்டவரே நீர் வழி நடத்தி நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உம்முடைய நாமம் கர்த்தாவே இவருடைய வாழ்க்கையிலே என்றும் என்றுமாய் மகிமைப்படட்டும். கிருபை நிறைந்த ஆண்டவரே, திருச்சபையிலே இருக்கின்ற பெரியவர்கள், முதியவர்கள், வாலிபர், உத்தியோகத்தில் இருப்பவர்கள், போக்கிலும் வரத்திலும் இருப்பவர்கள், பிரயாணம் செய்கிறவர்கள் யாவருக்காக உம்மிடத்துல வருகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் யாவரும் ஒன்று கூடி உம்மிலே வளர எங்களுக்கு நீர் கிருபையும் ஒத்தாசையும் செய்யும். நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் கர்த்தாவே, உலக நாடுகளுக்காக உம்மிடத்தில் விசேஷமாக நாங்கள் கூடி வருகிறோம். கர்த்தாவே, அநேக இடங்களிலே அந்த இயற்கை சீற்றங்களுக்காக உம்மிடத்தில் வருகிறோம். கடந்த வாரத்தில் பிலிப்பீன்ஸ் மற்றும் வியட்நாமில் நடைபெற்ற அந்த டைஃபூன், அதனால் ஏற்பட்ட அந்த பெருவெள்ளம், இவைகளுக்காக உம்மிடத்தில் வருகிறோம். இதில் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்காக உம்மிடத்தில் வருகிறோம். சுவாமி தேவரீர், அவர்களை நீ தொடர்ந்து வழி நடத்தியருளும். உடைமைகளை இழந்தவர்களுக்கு உடைமைகள் கிடைக்கவும் ஆண்டவரே, அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படவும் நீரே கிருபையும் ஒத்தாசையும் செய்யும். அதே போல பாப்புவா இந்தோனேஷியாவில் அங்கே நடைபெற்ற அந்த பெருவெள்ளத்துக்காகவும் இடத்துல தொடர்ந்து வருகிறோம். நீர் வழி நடத்தி காத்து கொள்ளும், ஆசீர்வதியும். ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட அந்த எர்த்குவேக்காக இடத்துல வருகிறோம். அதில் பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களுக்காக இடத்துல வருகிறோம். அவர்களையும் ஆண்டவரே நீர் வழி நடத்தியருளும். இப்பேற்பட்ட பாதிப்புகளிலே சிக்குண்டு தவித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே ஆறுதலும் தேறுதலும், அவர்களுக்கு வேண்டிய உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்க இடத்தையும் அமைதியும் சமாதானத்தையும் நீர் தந்து தொடர்ந்து நீர் வழி நடத்தியருளும். நீர் ஆசீர்வதியும். கர்த்தாவே, குறிப்பாக இவ்வேளையிலே உலகம் முழுவதுமாக உம்முடைய பிள்ளைகள் அநேகர் ஆண்டவரே துன்புறுத்தப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில கர்த்தாவே இவர்களுக்காக உம்மிடத்துல வருகிறோம். குறிப்பாக நைஜீரியாவில் தேவரீர் அநேக கிறிஸ்தவர்கள் ஆண்டவரே பெர்சிக்யூட் பண்ணப்படுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல ஆண்டவரே, இன்னும் அநேகர் ஆண்டவரே அங்கே துன்புறுத்தப்படுகிறார்கள் என்பதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். இப்படியாக உலகத்தில் அநேக இடங்களிலே வித்தியாசமான காரியங்களிலே துன்புறுத்தப்படுகின்ற பிள்ளைகளுக்காக உம்மிடத்தில் வருகிறோம். சுவாமி, குறிப்பாக விசுவாசிகளுக்காக, ஊழியர்களுக்காக, மிஷனரிமார்களுக்காக, போதகர்களுக்காக, திருச்சபைகளுக்காக, ஊழிய ஸ்தாபனங்களுக்காக ஆண்டவரே உம்மிடத்திலே நாங்கள் கெஞ்சி நிற்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக இவர்களை வைத்து காத்துக்கொள்ளும். இந்த துன்புறுத்தல் எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும் விசுவாசம் இன்னும் அதிகமாக பலப்பட இவர்கள் ஒவ்வொருவரையும் தொடும். நீர் ஒவ்வொருவரையும் வழி நடத்தியருளும். நீர் செய்கிறதற்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, அதே போல உலகத்தில் நிறைய இடங்கள்ல இந்த ஸ்கேமர்ஸ் ஆண்டவரே அப்பாவி மக்களை ஏமாற்றி அவருடைய காரியங்களை பறிக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அரசாங்கம் எடுக்கின்ற ஆண்டவரே அந்த முடிவுகள் சரியான முடிவுகளாய் இருந்து ஆண்டவரே இப்பேற்பட்டவர்களுடைய காரியம் நிர்மூலமாக கிருபை செய்தருளும். நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். சுவாமி, மக்கள் எந்த விதத்திலும் யாருக்கும் எதிலும் ஏமாந்து போகாமல் இருக்க ஆண்டவரே ஞானத்தோடு இருக்க எங்களை நீர் தொடர்ந்து நீர் வழி நடத்தியருளும். நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உலகத்தின் சிருஷ்டிப்புகள் யாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். காக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த அந்த பொறுப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இவ்வேளையிலே COP32 அந்த கன்வென்ஷனுக்காக இடத்துல வருகிறோம். இந்த கிளைமேட் சேஞ்ச் போன்ற அநேக காரியங்களை குறித்து தலைவர்கள் பேசும் பொழுது அது பேச்சோடு நின்று விடாமல் செயலிலே காட்டவும் ஆண்டவரே, உலக நாடுகள், உலகத்தின் தலைவர்கள் இது தங்கள் மீது விழுந்த கடமை என்பதை உணரவும் ஆண்டவரே, அவர்கள் மாத்திரமல்ல உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த உம்முடைய சிருஷ்டிப்புக்கு விரோதமாக காரியங்கள் செய்வதை நாங்கள் நிறுத்தவும், எங்களுடைய சுயநலத்திற்காக எப்பேற்பட்ட காரியமும் நாங்கள் செய்யாமல் இருக்கவும் கிருபை செய்தருளும். அந்த ஞானத்தை எங்களுக்கு தாரும், அந்த விழிப்புணர்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தொடர்ந்து நீர் வழி நடத்துகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமேன். கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல
பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். சபையார் யாவரும் எழுந்து நின்று காணிக்கை பாடலாக எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடுவோம். காணிக்கைக்காக ஜெபம் செய்வோம். அன்புள்ள பிதாவே, இந்நேரத்தில் நாம் செலுத்துகிற காணிக்கையை நீர் ஆசீர்வதியும், கொடுக்கிற கரங்களையும் ஆசீர்வதியும். எங்களுக்கு தேவையான அனைத்தும் உம் கிருபையால் தந்ததற்காக நன்றி. இவைகள் உம் ஊழியத்திற்காக நன்றாக பயன்படுத்த நீர் உதவும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டுகிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.
இப்பொழுது திருமுறை பாடத்தை வாசிக்க கேட்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் ஆதியாகமும் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 31 முடிய. ஆதியாகமும் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் அதிகாரம் முடிய. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகல விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. இது கர்த்தருடைய வார்த்தை. சபையார் அமரவும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்யலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையில் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்காங்க. சுவாமி கர்த்தாவை, அடியனை மறைத்து நீர் உம்முடைய பிள்ளைகளோடு தனித்தனியாக பேச வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என் வாயின் வார்த்தைகளும் இங்கு அமர்ந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாக இருக்கட்டும். ஆமீன். அல்லேலூயா. நாம் மெத்தடிஸ்ட் சோஷியல் பிரின்சிபலில் அநேக காரியங்களை கிரமமாக தியானிக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கூட கிருபையும் தயவு செய்திருக்கிறார் இல்லையா? அநேக காரியங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் கிரியேஷன் கேர் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த படத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி கிரியேஷன் கேர் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியும். அப்போ இந்த பகுதியில் பார்க்கும்போது நம்ம மெத்தடி சோஷியல் பிரின்சிபல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த கிரியேஷன் கேரை பற்றி அனைத்து படைப்புகளும் இறைவனுடையது. நீர், காற்று, மண், கனிமங்கள், ஆற்றல் வளங்கள், தாவரங்கள், விலங்குகள் மற்றும் வெளி அமைதி ஆகியவற்றின் பொறுப்பான நிர்வாகிகளாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். சுற்றுச்சூழல் நெருக்கடி, தொழில்நுட்ப முன்னேற்றங்களின் துஷ்பிரயோகம் மற்றும் பொழிவு, பேரழிவு, ஆயுதங்களில் பெருக்கம் ஆகியவற்றால் எழுப்பப்படும் பிரச்சனைகளை தீர்க்க தேவையான உகந்த தார்மீக மற்றும் ஆன்மீக விழுமியங்களை வளர்க்கும் பொறுப்புகளையும் சத்தியமும் திருச்சபைக்கு இருப்பதாக திருச்சபை விசுவாசிக்கிறது, நம்புகிறது. அதாவது நம்மை சுற்றியுள்ள எல்லாவற்றையும் பொறுப்பாக பயன்படுத்த
அப்படி பயன்படுத்தவில்லை என்றால் அதற்குரிய காரியங்களை செய்கிறதற்கு திருச்சபைக்கு பொறுப்பு இருக்கிறது என்று இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். சரி, நம்ம பார்க்கும்போது இந்த பகுதியை நம்ம பார்க்கும்போது இதை கேட்ட உடனே ஒரு விஷயம் உங்களுக்கு தோணும், என்னப்பா சார் நாங்களா இதெல்லாம் ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்கோம், பெரிய பெரிய நிறுவனங்களை போய் கேளுங்க, கனிமங்களை நாங்களாக வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கோம், பெரிய பெரிய நிறுவனங்களை கேளுங்க அப்படின்னு நமக்கு தோணும். நம்ம இதை நமக்கும் இதுக்கும் உள்ள என்ன சம்மந்தம்னு புரிஞ்சுக்கிறதுக்கு சில கேள்விகளோடு ஆரம்பிக்கும்படியாக நான் நினைக்கிறேன். இந்த பகுதியில் ஒரு 3 கேள்விகள் கொடுக்கப்பட்டுள்ளன. என்னென்ன கேள்வினா, ஒரு நபர் 75 வருடம் வாழ்கிறார், 75 வருடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்னு வச்சுக்குவோம், எத்தனை மரங்கள் அவர் பயன்படுத்தி இருப்பார் அப்படின்னு ஒரு கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்ப்போமே. ஏன்னா நம்மளாம் பேப்பர்ஸ் தானே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ தான் இந்த ஜென்ரேஷன் எலக்ட்ரானிக்கலாக யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, பேப்பர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இது ஜெனரேஷன்லேயே நம்ம வந்திருக்கோம். நேற்று கூட பேசியிருந்தாங்க பூமர் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இருக்கிறவங்க ஜென்ஸி இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நாம் எத்தனை மரங்கள் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி 50 வருடங்கள் ஒரு உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என்னோடய வயசை போட்டு சொன்ன 50 வருஷம் ஆகிருக்கு. நம்ம சுவாசிக்கிற காற்றுக்கு வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கணுன்னா எவ்வளோ காசு நான் செலவு பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஒரு சிந்தனை. அடுத்து, how many cows are needed to supply milk, அதாவது நம்ம தயிர், பால், மோர் எல்லாம் குடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அப்படி அந்த மாதிரி எத்தனை நம்ம பசுக்கள் நமக்கு தேவைப்படுகிறது. நம்மளோட 75 வயசு இருக்கிற ஒரு ஆளுக்கு தயிர், மோர், பால், காஃபி, டீ இதெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நார்மலான மாடு, நீங்கள் நினச்சிக்காங்க வந்து அது வந்து ஹைப்ரிட் மாடுன்னு. நான் சொல்கிறது இந்த உப்பளஞ்சேரி இந்த மாதிரி மாடு வெரைட்டியை சொல்கிறேன், ஊரில் உள்ளது. அப்போ அந்த மாதிரி மாடு வீட்டில் வளர்க்குற மாடு எத்தனை மாடு நமக்கு சர்வ் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு 3 கேள்விகளை கேட்டு இதை ஆரம்பிக்க விரும்புகிறேன். இங்கே பார்க்குறோம், அதுக்கு முன்னாடி ஓவர் 80% ஆஃப் orangutans have been lost. அதாவது 80% நம்ம என்ன செஞ்சுருக்கோம், வெற்றிகரமாக அழித்து விட்டோம். அப்போ இந்த கேள்விகளோடு ஆரம்பிக்க விரும்புகிறேன். என்னென்னு பதில் யாராவது சொல்ல முடியுமா? ஒரு கேள்விக்கு ஏதாவது வாலண்டியர்ஸ் சும்மா தான் ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த மாடு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்களேன், நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா. ஃப்ரிட்ஜில் வருதுன்னு யாரும் சொல்லிடாதீங்க, பால் பாக்கெட்டில் வருதுன்னு. ஏன்னா அது மாதிரி பிபிசியில் ஒரு யூகேயில் நடந்த ஒரு சர்வேல எங்கேருந்து ஃபிஷ் வருதுன்னா ஃப்ரிட்ஜில் அப்படின்னாங்களாம் பிள்ளைங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் பால் எங்கேருந்து வருதுன்னா பாக்கெட்லேருந்து வருது அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஸோ யாராவது ஒருத்தர், எனி வாலண்டியர்ஸ்? யாருமே மாடு வச்சுலையா, பால் அவ்வளோ தூரம் பிடிக்கணும். சரி, ஒரு கேள்விகள். அதாவது இது பாஸ்டர் நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்க 149.5 வருது அப்படின்னு சொல்லி இதில் போட்டு பார்த்துட்டு என்ன கேட்காங்க, ஒரு எல்லாம் அப்ராக்சிமேஷன். அப்போ அரௌண்டு 150 ட்ரீஸை ஒரு மனுஷன் என்ன செஞ்சிட்ருக்கான், நீங்கள் நானும் 150 ட்ரீஸ் என்ன செஞ்சிட்டோம் என்ன இப்படி இன்னும் பொறுப்பே இல்லாமல் சொல்கிறீங்க. சந்தோஷமாக நிறைய பேர் அப்படியே பல் சிரிப்போடு சொல்கிறாங்க, வெட்டிட்டோம் அப்படின்னு. சரி, அதை விடுங்க. அப்புறம் எவ்வளோ பணம் கொடுத்து நான் வாங்கியிருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா 500 இல்லையா, 500K. இந்த ரஃப் கால்குலேஷன் என்ன, யாரும் இப்போ திருப்பி போய் இதில் போட்டு ஏஐயில் போட்டுட்டு பாஸ்டர் 0.77 குறையுது அப்படின்றாங்க. அப்புறம் மாடு, இந்த மாதிரி சாதாரண மாடு ஒரு நாளைக்கு 2 லிட்டர் கறக்கும், ஒரு நேரத்தில் 2-3 லிட்டர் தான் கறக்கும். அதுக்கு ஒன்றும் போட தேவையில்லை, அதாவே மேய்ஞ்சிட்டு வந்துடும், பேப்பர் எதையாக மேய்ஞ்சிட்டு வந்துடும். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த மாடு 10 வருஷத்துக்கு என்ன செய்யணுமா, பால் கொடுத்து கொண்டே இருக்கணும். திங்க் பண்ணி பாருங்கள், ஹவு த இம்பேக்ட். நம்ம ஒரு மனுஷன் வாழும் போது இதெல்லாம் விடுங்க, மற்றதெல்லாம் எடுத்துக்கோங்க, மற்ற சின்ன கொசு அடிக்கிறது, கொசுக்கு இது வைக்கிறது, இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்படி எடுத்துக்கிட்டோம்னா என்விரான்மெண்ட்டில் நம்மளோட இம்பேக்ட் என்ன என்று சற்று சிந்திக்கும்படியாக உங்களை அழைக்கிறேன். இந்த பகுதியில் அவர் இம்பேக்ட் ஆன் எர்த் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு வீடியோ இருக்குது, ஒரு 2 நிமிஷம் அதை பார்த்துட்டு நம்ம செர்மனுக்குள்ளே கடந்து செல்லலாம்.
இந்த வீடியோ போயிட்டுருக்கோம். பார்க்கும்போது ஜஸ்ட் ஃபன்னாக இருந்தாலும் நாம் எவ்வளோ டேமேஜை இந்த இடத்துக்கு செய்கிறோன்றது ஒரு சின்ன ஷார்ட்டில் அவர் சொல்லியிருப்பார். கடைசியாக ஒரு ஏலியன் ஒரு ஸ்பீஷிஸ் வந்து நம்மளை டேக் ஓவர் பண்ணுறாப்புல அது முடிச்சிருப்பாங்க. ஆனால் அதில் பார்த்த ஒரு சும்மா ஃபன்ஃபுல்லாக நம்ம பார்த்தாலும் அதில் உள்ள பார்க்க வேண்டிய எல்லா காரியங்களும் என்ன இருக்குது? இட்ஸ் ட்ரூ இல்லையா? ட்ரூ. இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த அடுத்த ஸ்லைடில் பார்த்தோம்னா நாம் இவற்றை எப்படி ஃபேக்ட்ஸு உண்மையான நம்ம எப்படி மனுஷன் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் 1 மில்லியன் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட் ஸ்பீஷீஸ் த்ரெட்டன்ட் வித் எக்ஸ்டிங்ஷன், அழிவின் விளிம்பில் இருக்குது 1 மில்லியன். சும்மா ஒரு சாதாரண காரியம் இல்லை இல்லையா? திருப்பி இப்போ நம்ம சில பேர் நீங்கள் ஊர்லேருந்து வந்தவங்களுக்கு சில பேருக்கு தெரியும் இந்த தவிட்டுக்குருவியெல்லாம் இப்போ பார்க்குறது கஷ்டம். முன்னாடி தவிட்டுக்குருவியெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? தவிட்டுக்குருவி சிட்டுக்குருவியெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ என்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது அதெல்லாம். இப்போ நம்ம கண்ணு முன்னாடியே என்ன இருக்குது அதெல்லாம் என்ன செஞ்சிட்ருக்கு? மறைஞ்சு போயிட்டுருக்கு. இங்கே பார்க்குறோம் சின்ஸ் 1990 அரவுண்ட் 420 மில்லியன் ஹெக்டேர்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ஹாவ் பீன் லாஸ்ட். அப்போ இது எவ்வளோ அப்படின்னா 10% டோட்டல் இதில் 10% என்ன செஞ்சிட்டோம்? லாஸ் பண்ணிட்டோம். 80% ஆஃப் நான் ஏற்கனவே போட்டிருந்த ஆரங்கட்டான்ஸ் வந்து டிஸப்பியர்ட். இவைகள் தான் நாம் என்ன செஞ்சுருக்கிறோம்? இந்த பூமிக்கு நாம் செய்திருக்கிறோம். இட்ஸ் எ ஃபேக்ட் இல்லையா? இட்ஸ் எ ஃபேக்ட் தானே? அப்போ கர்த்தர் இந்த நான் வாசிக்க கேட்ட இந்த பகுதியில் கர்த்தர் நம்ம இடத்துல எதை எதிர்பார்க்கிறார்? அப்போ இன்றைக்கி நம்ம நிறைய பைபிள் காலேஜும் சரி தியாலஜின்ஸும் சரி ஈகாலஜியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அதோட இம்பேக்ட் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? நேரத்துக்கு என்ன செய்கிறதில்ல, மழை பெய்யறதில்ல, சூறாவளி எங்கே பார்த்தாலும், நிலநடுக்கம் எங்கே பார்த்தாலும். அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது தியாலஜின்ஸ் யோசிக்கிறாங்க இதெல்லாம் ஏன் அப்படின்னு. இதெல்லாம் முடிவு காலமாக, முடிவு காலத்தை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறோமா? ஆமாம் தான். ஆனால் இதெல்லாம் நம்ம செஞ்சதோட விளைவு என்பதை மறந்து போகக்கூடாது. அவ்வளோ தூரத்துக்கு நம்ம டேமேஜ் பண்ணி வச்சுருக்கிறோம். அதனுடைய பை ப்ராடக்டாக என்ன செஞ்சிட்ருக்கிறோம்? நீங்கள் விவசாயம் பண்ணி பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும், மழை அந்த நேரத்துக்கெல்லாம் வராது. முன்னாடியெல்லாம் கரெக்டாக அந்த நேரத்துக்கு வரும். இப்போ மழையெல்லாம் அந்த நேரத்துக்கு வராது. எப்போ விதைக்கணுன்றது தெரியாது. அந்த மாதிரி சூழ்நிலைக்கு மக்கள் வந்து விட்டார்கள். இப்போ நம்ம பார்க்குறோம் முதலாவது பாயிண்ட்டாக கர்த்தர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்குறேன். நான் இந்த டேட்டா போட்டிருக்கிறேன். ஏனென்றால் எப்படி எந்தெந்த தேசங்கள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு அந்த டீஃபாரஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதை போட்டிருக்கிறேன். நான் ஒவ்வொரு ஸ்லைட்லேயும் சில இந்த அனிமல்ஸோட படம் போட்டிருக்கேன். ஏன்னா பிகாஸ் இதெல்லாம் இவ்வளோ தூரத்துக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. ஜஸ்ட் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே பார்க்கும்போது நம்மளை கர்த்தர் எப்படி நம்மளை அழைத்திருக்கிறார் என்றால் உக்ரானக்காரர்களாக நம்ம அழைத்திருக்கிறார். வேர்ட்ஸ் 27 பார்க்குறோம் ஆங்கில வேதாகமத்தில். ரூல் ஓவர் என்ற வார்த்தையும் தமிழிலே 28ஆம் வசனத்திலே ஆண்டு கொள்ளுங்கள் என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதில் தாங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம். என்னென்னா ஹிப்ரூவில் இப்போ இதை பார்க்கும்போது ராடா, அதாவது RADAH அப்படின்ற ஒரு இது என்னென்னா ரியல் டிரான்ஸ்லேஷன் ஆட்சி செய்தல், ஆதிக்கம் செலுத்துதல் என்ற பொருள் அழிவுக்காக அல்ல என்ற அண்டர்லைனோட வருது டிரான்ஸ்லேஷனில். அப்படின்னா நம்ம ஆட்சி செய்கிறதும் நம்ம அதை ஆதிக்கம் செலுத்துதலும் எப்படி இருக்கணுமா? வித் கேர் அண்ட் லவ்வோடு இருக்கணும்னு நம்ம பார்க்குறோம். நாம் மேற்பார்வையாளர்கள் மற்றும் பணியாளர்கள், அதுக்காக தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் உரிமையாளர்கள் அல்ல. நாம் யார்? உண்மையுள்ள பராமரிப்பாளர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. நம்ம என்ன செஞ்சிட்டோம்? உரிமையாளர்களாக மாறிவிட்டோம் இல்லையா? இங்கே நம்ம பார்க்கும்போது அவருடைய ஆட்சியை பூமியில் ஞானத்துடனும் இரக்கத்துடனும் நியாயமாக நடத்த பணிக்கப்படுகிறோம். நியாயத்துடனும் இரக்கத்துடனும் நியாயமாக நடத்த பணிக்கப்படுகிற சங்கீதம் 24:1 நம்ம வாசிக்கிறோம். யார்? பூமியும் அது நிறைவும் உலகம் அதில் உள்ள குடிகளும் யாரோடது? கர்த்தருடையது. நம்ம இப்போ டெரிட்டோரியலாக நிறைய யோசிக்கிறோம், டெரிட்டோரியலாக நிறைய காரியத்தை செய்கிறோம். ஆனால் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 4:2 வாசிக்கிறோம். மேலும் உக்ரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு மிகவும் அவசியம். நம்ம இதெல்லாம் பார்த்தோம், டேட்டாவெல்லாம் பார்த்தோம். நம்ம இதை எப்படி உக்ரானக்காரனாக இருக்கிறோமா, அல்லது கர்த்தர் வர தாமதமாகுது, இதை என் கையில் கொடுத்துட்டாருன்னு சொல்லி இது என்ன செய்கிறது? இஷ்டத்துக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா? கோழியெல்லாம் என்ன பாடுபட்டுச்சுன்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ நம்ம எப்படி இவைகளை பயன்படுத்துகிறோம்? கர்த்தர் இவற்றையெல்லாம் பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லலை. இவற்றையெல்லாம் நம்மளுடைய உணவுக்காக கொடுத்துருக்கிறாரு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்ன சொல்கிறாரு? அதை கவனமாக நியாயமாக பயன்படுத்த கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இங்கே நம்ம பார்க்குறோம். அப்போ நாம் என்ன செய்ய முடியும்? இதற்கு நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இன்றைக்கும் நம்ம வாசிக்கிறோம். இந்த ஆக்ஷன் பாயிண்ட்ஸை நம்ம பார்த்தோம்னா, நம்ம சுற்றி உள்ள இந்த தட்பவெப்ப நிலையில், குறிப்பாக சிங்கப்பூர் மாதிரி தேசங்களில் நமக்கு
பிரதர் வந்து கிளாஸ் எடுத்தாங்க அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட்டை பற்றி கவர்னன்ஸ்லேருந்து. நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 25 டிகிரி சென்டிகிரேட் இல்லையா? நம்ம ஏர்கானை எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே யூஸ் பண்ணால் என்ன செய்கிறோம்? மோர் எனர்ஜியை நம்ம உறிந்து எடுக்கிறோம். அப்போ ஃப்யூச்சரில் நம்ம எதை ப்ராக்டிஸ் பண்ண வேண்டும், நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ரைட்டு தான், ஆனால் நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன மாற்றங்களை நம்முடைய வாழ்விலே செய்ய வேண்டும் பிரியமானவர்களே. முதலாவது நம்மளுடைய ஏர்கான் இல்லையா? நம்ம ஏர்கானில் தான் இருக்கோம். அதை என்ன செய்யணும்? கொஞ்சம் கரெக்டான டெம்பரேச்சரில் 16க்கெலாம் வைக்க தேவையில்லை. எவ்வளோ வைக்கலாம்? 25, 24 கொஞ்சம் அப்படி முன்ன பின்ன வச்சுக்கலாம். அதுக்கு மேலே யூஸ் பண்ண அப்புறம் சுவிட்ச் ஆஃப் லைட்ஸ் அண்ட் அப்ளையன்சஸ் கம்ப்ளீட்லி இன்ஸ்டெட் ஆஃப் லீவிங் தெம். சொல்லிகிட்டே இருக்கிறோம்ல. இப்போ காசெல்லாம் என்ன ஆயிடுச்சு? சேவை காசுலாம் நிறையா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ரீயூசபிள் பேக்ஸ் நம்ம சிங்கப்பூரில் அதை பயன்படுத்த அழைக்கிறாங்க. ஒன்றும் நம்ம அதுக்கு அடாப்ட் ஆகி ரீயூசபிள் பேக்ஸை பயன்படுத்த நம்ம அழைக்கிறோம். அதே மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நமக்கு இங்கே என்ன ஆகிட்டு இருக்குது? அதிகமாகிட்டு இருக்குது. எந்தெந்த இடத்துல பாசிபிளாக இருக்கோ அந்த இடத்துல என்ன செய்யலாம்? பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம் என்பதை நாம் பார்க்குறோம். அடுத்ததாக பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம், இதில் நான் இந்த படத்தை போட்டிருந்தேன். இது வந்து ஆஸ்திரேலியாவில் காடு எரியும் போது அதில் இல்லை அந்த ஒவ்வொரு அனிமல்ஸும் எவ்வளோன்னு ரொம்ப மோசமாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. ஏன்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்னால, ஏன்னா காடுகள் அழிக்கப்பட்டதுனால உள்ள டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். இங்கே பார்க்கும்போது அடுத்து என்ன செய்கிறோம்? நம்ம அவற்றை எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பாதுகாப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு இதெல்லாம் படைச்சு நம்ம கையில் கொடுத்து என்ன செய்யணும்னு கூட சொல்லியிருக்கார், பாதுகாக்கவும் நம்மை அழைத்திருக்கிறார். இதோ பூமியில் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும், 29வது வசனம், கனி மரங்களின் சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது. அப்போ ஆகாரமாய் இருக்கிறத நம்ம என்ன செய்வோம்? ஏனோ தானோன்னு போட்டு வச்சுருப்போமா? யோசிச்சு பார்ப்போம். ஆகாரமாக நமக்கு கிடைக்கிறத என்ன செய்வோம்? எவ்வளோ தூரத்துக்கு பாதுகாத்து வைத்திருக்கிறோம்? இப்போ நமக்கு ஒரு ஃபுட்டு கிடைக்குன்னு வச்சுக்கோங்க, உடனே என்ன செய்வோம்? அதை தனி வெசலில் மாற்றி கைப்படாமல். அப்போ இந்த நம்முடைய சுற்றுச்சூழலும் நம்மை சுற்றி உள்ள தாவரங்கள் விலங்குகளும் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இதை பாதுகாக்க வேண்டிய கடமை யாரோடது? நம்மோடது. அது மறந்து போகக்கூடாது. கடவுள் மனிதனின் தேவைகளுக்காக இந்த பூமியை படைத்தார், அவனின் பேராசையை பூர்த்தி செய்வதற்காக அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம பேராசைக்காக இதை பயன்படுத்த ஆரம்பித்தா என்ன நடக்கும்? டிசாஸ்டர்ஸ் இல்லையா? நம்ம மனுஷன் பேராசைக்காக யூஸ் பண்ணுறதுனால தான் நம்ம பார்த்தோம் அந்த வீடியோவில் அவனோட ஷூலேருந்து எல்லாமே எப்படி மாறிடுச்சு? ஃபன்னுக்காக என்ன செஞ்சான்? ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அனிமல்ஸை கொல்றதை நம்ம பார்க்குறோம். ஆகையால் கடவுள் மனிதனின் தேவை இந்த உலகத்தை படைத்து அதை நல்லதென்று கண்டார். எல்லா இடத்துலையும் அவர் கிரியேட் பண்ணிட்டு என்ன செஞ்சிட்டாரு? அதை நல்லதென்று கண்டார் என்று பார்க்குறோம். இன்றைக்கு அவர் நல்லதென்று கண்டு நம்முடைய கையில் கொடுத்த காரியத்தை நாம் எப்படி வைத்திருக்கிறோம்? அவர் எல்லாத்தையும் படைச்சிட்டு அதெல்லாம் எப்படி இருக்கு? பர்ஃபெக்ட், வெரி குட், நல்லா. அவர் ஒரு தேவன் வந்து சிருஷ்டிகர்த்தா அதை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாருன்னா அது எப்படி இருக்கணும்? அப்போ இன்றைக்கி நாம் அதை எப்படி வைத்துள்ளோம் என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுறோம். இங்கே சங்கீதம் 104:24 யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நம்ம வீட்டில் ஒரு பிள்ளைங்க ஏதாவது ஒரு செடி நட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா இப்போ துணி காய போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, வெளியே வந்துருச்சுன்னு போய் மட்டும் கொஞ்சம் கத்திரிக்கோலை எடுத்து வெட்டி மட்டும் பார்த்துருங்களேன். என்ன செய்வாங்க? அன்றைக்கி வீட்டில் ரகலை தான். பிள்ளைங்க ஏதாவது வச்சுருக்கிறத போய் ஏதாவது கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா என்ன செய்யும்? என்ன கேட்காம. அப்போ அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு? இவ்வளோ ஞானமாய் படைத்திருக்கிறார். நாம் அதை எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? சிந்திக்கும்படியாக உங்களை அழைக்கிறேன். அடுத்ததாக கொலோசியன்ஸ் 1:16-17 வாசிக்கிறோம். ஆல் திங்ஸ் ஹேவ் பீன் கிரியேட்டட் த்ரூ ஹிம் அண்ட் ஃபார் ஹிம். இதெல்லாம் யாருக்காக? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால அவருக்காக படைக்கப்பட்டுள்ளது. அப்போ இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? அனுபவிக்கிறதுக்காக ஒரு உக்ரானக்காரனாக அதை காப்பாற்றுகிறவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. சரி, நம்மளுடைய டியூட்டி என்ன? இங்கே சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா, போன தடவை நான் செர்மன் எடுக்கும்போது ஒரு ஸ்லைடு காமிச்சேன். சிங்கப்பூரில் சாப்பாட்டுக்கு இல்லாதவங்க, ஒரு வேளை சாப்பிட்றவங்க ஒன்று இருக்கிறாங்க. ஒரே ஒரு வேளை வெறும் நூடுல்ஸ் மட்டும், வெறும் தண்ணியில் அரிசியை போட்டு அதை 3 வேளைக்கு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு உள்ளுக்கு வச்சு பயன்படுத்துகிறவங்க சிங்கப்பூரில் இருக்கிறாங்க. மறந்து போகக்கூடாது. அதே சமயத்தில் நம்ம எவ்வளோ ஃபுட் வேஸ்டேஜ் பாருங்கள். நம்பவே முடியாத அளவு இல்லையா?
யோசிச்சு பாருங்கள் ஃபுட் கோர்ட்டில் எவ்வளோ நடக்குதுன்னு. அப்போ நம்ம ஃபுட்டு வாங்கும்போது தேவையானதை வாங்க நம்ம விளைய வேண்டும். இப்போ நிறைய என்ன ஆயிடுச்சு, விலை கூட்டுறதுக்காக பெரிய பெரிய தட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால என்ன ஆகுது, ஃபுட் வேஸ்ட் அதிகமாகுது இல்லையா? ஒரு $12 ஒரு ஃபுட் வாங்கும்போது நமக்கு தேவையில்லாத அவ்வளோ பெரிய இருக்குது. என்னோட ஒரு பையன் என்னோட ரூமில் தங்கியிருந்தார். நான் சிங்கப்பூர் வந்து ஆரம்ப காலத்தில் எல்லாத்துக்கும் போய் பார்கெயின் பண்ணுவார். ரொம்ப ஃபன்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அவரோட க்ளோஸாக பழகிறதுக்கு எனக்கு நேரம் கிடச்சிச்சு. அப்போ அவர் என்ன செய்வார்னா, போயிட்டு மீ வாங்குவார். அப்போ என்ன செய்வார், எவ்வளோன்னு கேட்பார். அப்போல்லாம் $2 காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா $2 எல்லாமே கிடைக்கும். ஒரு மாத்தாளம்பு, அந்த முட்டை எல்லாமே கிடைக்கும். இப்போ அதில் அவர் என்ன செய்வார், அவர் நான் வெஜிடேரியன், நான் நல்ல முட்டை வேணான்றுவார். அந்த காய்கறியும் எனக்கு இவ்வளோ வேணான்றுவார், நான் இவ்வளோ சாப்பிட மாட்டேன்னுவார். அதில் பேசுவார், எனக்கு 150 கொடுக்க முடியுமா, எனக்கு இவ்வளோ தான் வேணும். ரியலி இட்ஸ் லுக்ஸ் வெரி ஃபன் இல்லையா? ஆனால் ஒரு பொருளையும் வேஸ்ட் பண்ண மாட்டார். ஒரு பொருளையும் என்ன செய்ய மாட்டார், வேஸ்ட் பண்ண மாட்டார். கேட்பார், வீட்டுக்கு வந்தார், சாப்பிடும்போது குழம்பு கெட்டு போயிடுமா, சரி நான் கொஞ்சம் கூட எடுத்துக்கிறேன். இப்படிப்பட்ட மனிதர்களும் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க இல்லையா? அதாவது நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் அதிகமாக வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படி தானே பழகியிருக்கோம். இப்போ எங்கள் அம்மா எனக்கு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டில் ஒரு தடவை காசு இருக்குது, அரிசி இல்லை. காசு இருக்கும் வாங்குறதுக்கு, பஞ்சம். காசு இருக்குது, அரிசி இருக்காது. என்ன இருக்கோ அதை என்ன இந்த அரை ரொட்டி மாவுன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் கரைச்சி குடித்த நம்முடைய மூதாதையர்கள்லாம் இருக்கிறாங்க ஒன்றுமோ. ஸோ அவ்வளோ ஒரு சூழ்நிலையிலேருந்து அப்போ நம்ம எப்படி இன்றைக்கி இருக்கிறோம், எப்படி ஃபுட்டை பயன்படுத்துகிறோம், எஸ்பெஷலி யங் ஜெனரேஷன் இல்லையா? ஃபுட்டை எப்படி பயன்படுத்துகிறோம், ஓகே எனக்கு வேணாம், எனக்கு பிடிக்கல, அப்படியே ஒரு பிளேட்டு, இன்னொரு பிளேட் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போ நாம் யாராக இருக்க வேண்டும், இந்த ஃபுட்டை சேவ் பண்ணுறவங்களா இருக்க வேண்டும். தேவையுள்ள மக்கள் நம்ம மத்தியில் இருக்கிறார்கள் என்பதை நினைத்து அந்த சாப்பாட்டை என்ன செய்யணும், பயன்படுத்த வேண்டும். அப்புறம் சேவ் வாட்டர் என்பதை பற்றி பார்க்குறோம். நம்ம இது எனக்கு ரொம்ப பொருந்தும். போய் குளிக்கணும்னா என்ன செய்வோம், என்ன ஆன் பண்ணிவிட்டு அதான் வந்துகிட்டு இருக்கேன், அப்பா அம்மா கட்டிடுவாங்க பில்லு. அப்போ சேவ் வாட்டர், வாட்டருக்காக ஒரு உலக மகா யுத்தம் வரும்னு சொல்லி நிறைய ஒரு பேப்பர்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி நம்ம வாசிச்சிருப்போம் இல்லையா? அது சம்மந்தமான புத்தகங்கள்லாம் வந்திருக்கு. அடுத்த உலக மகா யுத்தம் எதுக்காக வருமா, வாட்டருக்காக வரும்னு சொல்லி. ஓகே, சூஸ் சஸ்டைனபிள் சீ ஃபுட், சப்போர்ட் கிரியேஷன் ஃப்ரெண்ட்லி ஃபார்மிங் அண்ட் ஃபிஷிங். இப்போ நிறையா செய்கிறதெல்லாம் என்னது, நான் முந்தானத்து கூட ஒருத்தரோட ஷேர் பண்ணியிருந்தேன். திராட்சை பழம் வாங்க ஒரு இது சைனாவில் ட்ராவல் பண்ண திராட்சை பழம் வாங்க ஒரு பெரிய ஒரு ஃபார்முக்கு போயிருந்தோம். ஏன்னா அங்கே பார்க்கும் ஃபார்ம் பார்த்தோன்னா உடனே ஓடிட வேண்டியது. போய் பார்க்கும்போது அவர்கள் அந்த திராட்சை பழத்தை கொடுக்கும்போது அந்த பையனோட கையில் எல்லாம் என்ன இருந்துச்சு, அப்படியே பொறியாக இருந்துச்சு, அப்படியே எக்ஸ்டர்னல் க்ரோத். என்னென்னா அதை கொடுத்து அதில் உள்ள கெமிக்கல் என்ன ஆகிடுச்சா, ஒரு 10 அந்த யுவான் கொடுத்தோம்னா அப்படியே ஒரு பெரிய பாக்கெட் கொடுப்பாங்க. இப்போ ஒரே சந்தோஷம் எனக்கு. வாங்கிட்டு கடைசியில் என்ன செய்ய முடியல, அவர் கையை பார்த்தோன்னா அப்புறம் அடுத்தவங்க கையை பார்க்குறோம். அப்போ எப்படியாக இந்த விவசாயம் நாம் பயன்படுத்துகிற பொருளெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கேன்சருக்கு காரணம் என்னது, பெஸ்டிசைட்ஸ் அண்டு நம்ம போடுற உரம், அள்ளி கொட்டுறது. கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கும்படியாக இது ஒரு மாற்றம் நம்முடைய சமூகத்தில் நடக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் சின்ன சின்ன காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற அழைக்கப்படுகிறோம். இங்கே நம்ம பார்க்குறோம், சப்போர்ட் க்ளீன் அண்ட் க்ரீன் இனிஷியேட்டிவ்ஸ்லாம் கவர்மெண்ட் வச்சுருக்கு. இதற்கெல்லாம் என்ன செய்யணும், ஒரு திருச்சபை மக்களாக கர்த்தர் படைத்து நம்ம கையில் வாங்கிக்கிட்டோன்ற உணர்வுள்ள மக்களாக இவற்றையெல்லாம் சரியாக பயன்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம என்ன செய்யணுமா, கேர், கவனிப்பு, பராமரிப்பு செய்ய வேண்டும் என்று நாம் பார்க்குறோம். படைப்பும் பராமரிப்பு என்பது அவரை தொழுது கொள்வது என்பதை மறந்துடக்கூடாது. அப்போ இப்போ ஒருத்தரை வச்சுக்கோங்களேன், நம்மளோட பாஸ் இருக்கார், அவர் ஊருக்கு போகிறாரு, அவர் ரொம்ப ஒரு பிள்ளை மாதிரி ஒரு நாய்க்குட்டியை வச்சுருக்கிறாரு. நம்மகிட்ட கொடுத்துட்டு போனார்னா என்ன செய்வோம், அவர் தான் நமக்கு ப்ரமோஷன் கொடுக்கணும். பார்த்தீங்களா, நல்லா பார்த்துக்கிறது இல்லை, நம்மளே அதோட என்ன செஞ்சுருவோம், அதோட ஒரு ஆளாக மாறிடுவோம் இல்லையா? என்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சுருவோம். ஏன்னா அவர் வந்தோன்னே எப்படி பார்த்துக்கிட்டேன் பாருங்க அப்படின்னு. அப்போ கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாக படைத்து நம்முடைய கையில் கொடுத்துருக்கிறாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும், அவரை தொழுது கொள்ளுகிற மக்கள் இவற்றெல்லாம் என்ன செய்யணும், டேக் கேர் பண்ணிக்கணும். அவர் வந்தார்னா நம்மள்ட்ட இந்த இதை கொடுத்துட்டு வெளியே போயிருக்கிறாரு, நம்ம இதுக்கு ஓனர் இல்லை, நம்ம யார், உக்ரானக்காரர் தான் பார்த்துட்டு இருக்க வேண்டிய. அவர் திரும்ப வரும்போது என்னப்பா நான் எப்படி கொடுத்தேன், நீ சாக்கடையாக வச்சுருக்கிய அப்படின்னு கேட்டார்னா என்ன செய்வார், ப்ரொமோஷன் கொடுத்துருவாரா?
சிந்திக்கும்படியாக உங்களை அழைக்கிறேன். கிரியேஷன் கேர் என்பது ஒரு என்விரான்மெண்டல் ஆக்டிவிசம் இல்லை. உடனே வந்து தூக்கிட்டு போய் எங்கே பார்த்தாலும் இதில் ஃபேஸ்புக்கில் போடுறது அப்படி கிடையாது. நம்முடைய வாழ்க்கையிலே அடிப்படை மாற்றங்கள், நாம் பயன்படுத்துகிற பொருளிலும், நாம் பயன்படுத்துகிற ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெஸ்ஸு, தேவையில்லாத ட்ரெஸ்ஸை யாருக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கலாம், சும்மா தூக்கி போடுறதை விட்டு ரீசைக்கிளிங் காரியங்களில் நம்ம அதிகமாக பயன்படுத்தலாம் என்று பார்க்குறோம். இங்கே நாம் அவருடைய சீடர்களாக நடந்து கொள்வது என்பது இங்கே நம்ம பார்க்குறோம். வேர்ஸ் 2:15 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்போ நம்மளை எதாக வச்சிருக்கிறாரு? பண்படுத்தவும் அதை காக்கவும் நம்மை வைத்திருக்கிறார். சும்மா நம்மளை வச்சில்ல, நம்மளை அனுபவிக்கிறதுக்கு எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறாரு, எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளினாரு. கேரோட அதை பாதுகாத்து அதை பராமரிக்க நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். உபாகமம் 22:6-7. எப்படிப்பட்ட கேரான கடவுள் பாருங்க நம்ம ஆண்டவர். அவரோட சட்டம் எது வரைக்கும் நீளுது பாருங்க. மனுஷனோட நிற்குதா? என்னை தொழுது கொள்கிற மனுஷன் தான் நிற்குதா? இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பறவை வழி அருகே முட்டை விட்டு வச்சிருக்கு, என்ன செய்யணுமா? அதை பறக்க விட்டுறணும். அதை என்ன செய்யக்கூடாது? பிடிக்கூடாது, பறக்க விட்டுறணும். ஏன்? அது அடுத்ததாக என்ன செய்யணும்? அது வந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தணும், அது இங்கே பெருகணும். அதான் கர்த்தரோட பலி பெருங்கள்னு மனுஷனுக்கு மட்டும் சொல்லலை. அப்போ அவர் எவ்வளோ கேராக சொல்கிறார் பாருங்கள். அதெல்லாம் பறக்க விட்டுரு, நீ மற்றதை எடுத்துக்கலாம், பயன்படுத்தலாம். ஆனால் அதை என்ன செஞ்சிடக்கூடாது? முற்றிலுமாக எக்ஸ்டிங்ஷன் லெவலுக்கு கொண்டு போகக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு பகுதியும் இருக்குது. லேவியராகமம் 25, 23, 24 வாசிங்கன்னா, the land belongs to God என்று பார்க்கிறோம். நிலத்துக்கு ரெஸ்ட் கொடுக்குற ஆண்டவர் நம்ம ஆண்டவர். நிலத்துக்கு ரெஸ்ட். 7வது வருஷம் என்ன செய்யணுமா? அதை விவசாயம் செய்யாமல் விட்டுரு. அதை என்ன செய்யணும்? நம்ம கோவிட்டில் இதை படிக்கும் போது கோவிட்டில் நம்ம பார்த்து நீங்கள் போய் ஒரு வீடியோ இருக்குது, போய் சர்ச் பண்ணி பாருங்கள். கோவிட் சமயத்தில் விலங்குகளும் மற்ற நம்மளுடைய சுற்றுச்சூழலும் எவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னு. இந்த சஃபாரியில், ஆஃப்ரிக்கன் சஃபாரி, அதில் அழகாக சிங்கம்லாம் என்ன செஞ்சிட்ருக்கு ரோட்டில், இல்லைன்னா அங்கே வண்டி போயிட்டே இருக்கும். அதை வேடிக்கை பார்க்குறோன்னு சொல்லிட்டு வண்டி போயிட்டே இருக்கும். அதெல்லாம் ஜாலியாக படுத்துருக்கு. எல்லாம் குட்டிங்கெல்லாம் என்ன செஞ்சிட்ருக்கு, ஒரு பக்கத்து மான் வந்து படுத்துருக்கு, சிங்கம் இங்கே படுத்துருக்கு. நீங்கள் அந்த வீடியோலாம் பாருங்கள். அதாவது அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ அப்போ இங்கே பார்க்குறோம், ஃபுல்லாக வெட்டிட்டாங்க எல்லாத்தையும். ஆந்தை ரொம்ப அழகானது. நீங்கள் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அழகான பறவை. அது ரொம்ப சென்சிட்டிவ் பேர்ட். அதை அங்கே பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உட்காரத்துக்கு இடமே இல்லை, உடச்சி போட்ட குச்சியில் உட்காந்துருக்கு. அப்போ நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், நம்ம இதெல்லாம் எப்படி நம்ம ஆளுகை செய்கிறோம், இதை எப்படி கேராக பார்த்துக்கிறோன்னு இருக்குது. யாராவது ஆடு அழுது பார்த்துருக்கீங்களா? ஆடு அழுது பார்த்துருக்கீங்களா? ஓன் அழுவுங்க. குடும்பத்தை விட்டு பிரிக்கும் போது சாப்பிட முடியாது. நம்ம கறிக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக பழகிட்டோம். நான் பார்த்துருக்குறேன். குட்டியிலேருந்து வளர்த்து அது சர்ச்சுக்காக, ஏன்னா முதல் பிறந்தது எங்கள் இடத்துல, அதை வச்சுருக்கும் போது பெருசாக இருக்கும். நல்ல இவ்வளோ பெருசு, தாடியெல்லாம் பயங்கரமாக இருக்கும். சரி, அதை எடுத்துகிட்டு கிறிஸ்மஸ் வருது இல்லை, எங்கள் வீட்டில் ஒரு ரூல் இருக்குது, நம்ம இதை தோட்டத்தில் வளர்கிறது எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு, வெளியே வாங்கி சாப்பிட்லாம். ஸோ அப்போ அது கொடுக்கும்போது வண்டியில் ஏற்றுறாங்க. தன்னோட அந்த ஃபேமிலியை பார்த்து உண்மையிலே அழுத நான் பார்த்தேன். அப்போ தான் எனக்கு தெரியும், இதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஓன்னு அழுவுது, கண்ணிலேயும் தண்ணி வருது. விட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டு நான் இல்லாதப்போ பிடிச்சிட்டு போங்கன்னு எனக்கு பணம் வாங்கிட்டேன். திஸ் இஸ் த ரியல் திங்ஸ் வி ஆர் சீயிங். அப்போ உத்து அவைகளை நோக்கும்போது அவைகளுக்குள்ளே உள்ள அந்த உறவு என்ன இருக்குது, அவ்வளோ அருமையானது. அவற்றை பாதுகாக்க, அவற்றை நம்முடைய தேவைகளுக்காக மாத்திரம் பயன்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் என்ன செய்யணும்? இந்த பகுதியில் பார்த்தோம்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, டீச் சில்ட்ரன் டு ரீசைக்கிள் அண்ட் ரெஸ்பெக்ட் நேச்சர். பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? இந்த பாரு, இந்த செடியை பாரு, இந்த குருவியை பாரு, இந்த மரத்தை பாருன்னு சொல்லிக் கொடுக்கணும். அங்கே பாருங்கள், ஒரு ரோட்டில் அடிபட்ட ஒரு பறவைக்கு பக்கத்தில் இன்னொரு பறவை. ரொம்ப சாதாரண இது இல்லையா? நாய் ஒன்று அடிபட்டுச்சுன்னா அந்த ஒன்று என்ன செஞ்சுட்ருக்கோம், ஏதாவது ஒரு குட்டி நாய் ரோட்டில் அடிபட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, சுற்றிகிட்டே இருக்கும். பூனைக்குட்டி வீட்டில் பிறந்து அதை யாராட்டாவது கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், எங்கே பார்த்தாலும் எலியை பிடிச்சி கொண்டு வந்து வாசலில் போட்டுக்கிட்டே இருக்கும்.
அது ஏதோ சாப்பாட்டுக்கு இல்லாமல் எங்கேயோ குட்டிங்க போயிடுச்சுன்னு. அதுக்கு அவ்வளோ தூரத்துக்கான சென்சிட்டிவிட்டி இருக்குது. அதுக்கு நம்ம சுற்றி உள்ள அனிமல்ஸை ரொம்ப ஈஸியாக நினச்சிடக்கூடாது இல்லையா? அது அவைகளுக்கு உணர்வுகள் இருக்கிறது, பாசம் இருக்கிறது என்பதை நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது தான் அதை என்ன செய்யணும், அவங்களுக்கு அதை ஒரு சரியான முறையில் அவங்க பயன்படுத்துவார்கள். அந்த அடுத்த ஜெனரேஷன் என்ன செய்யணும், இந்த கிரியேஷன் கேரை சரியான முறையில் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது தான் அதுக்கு உயிர் இருக்குது, அது கஷ்டப்படும், அது அழுகும், இதெல்லாம் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா புரிந்து கொள்ள மாட்டாங்க. இப்போ அந்த அர்பன் கண்டெக்ஸ்டில் இருக்கும்போது என்ன செய்ய மாட்டாங்க, ஃபிஷ் எங்கேருந்து வருது, ஃப்ரிட்ஜிலேருந்து வருதுன்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் அவைகளை சொல்லிக் கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் அதை தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறார். அப்புறம் ஸ்டார்ட் ஸ்மால் கார்டன் அட் ஹோம் ஆர் சர்ச். நம்ம இதிலெல்லாம் பிள்ளைங்களை இப்போ நம்மளோட செங்காங்கில் அந்த ஒரு ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, கார்டன் ஒன்றுக்கு அழைச்சிருக்கிறாங்க. கார்டன் யாராவது நேரம் இருக்கும்போது அது வந்து செய்யுங்கன்னு அழைச்சி முடிந்தால் போய் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் கலந்து கொள்ளுங்கள். அது ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த பிள்ளைங்க அதுக்கு மேலே ஒரு பற்று வைக்கிறதுக்கு அதிகமாக அது வழிவகுக்கும். என்கரேஜ் யுவர் ஒர்க் பிளேஸ் அண்ட் சர்ச் அடாப்ட் த க்ரீன் மார்க்ஸ் எனர்ஜி ஸ்டாண்டர்ட்ஸ். அப்போ ஒர்க் பிளேஸ்லேயும் சரி, நம்முடைய சர்ச்லேயும் சரி, அது மாதிரி நம்ம பயன்படுத்த அழைக்கப்படுகிறோம். அடுத்து நம்ம பார்க்கும்போது ரிடம்ஷன் என்று பார்க்குறோம். கர்த்தர் மனுஷனுக்கு மாத்திரம் என்ன வைக்கல, ரிடம்ஷன் வைக்கல. எதுக்கும் வச்சிருக்கிறாரு, எதுக்கும் வச்சிருக்கிறாரு, இந்த உலகத்துக்கும் இதில் உள்ள எல்லாவற்றுக்கும் அவர் வைத்திருக்கிறார். மீட்பின் திட்டம் மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, முழு சிருஷ்டிக்கும் உரியது. ரோமன்ஸ் 8:9-22 வீட்டில் போய் படித்து பாருங்கள். தேவனுடைய புத்திரர், அதாவது கர்த்தர் வர்றதுக்காக எதெல்லாம் காத்திருக்குதான், 2ஆம் வருகைக்காக எதெல்லாம் காத்திருக்கு. மனுஷன் மட்டும் காத்தில்ல, இந்த உலகமும் உயிரினங்களும் கூட என்ன செய்தான், பிரசவ வேதைப்படுகிறது என்று எழுதியிருக்கும். நீங்கள் இதை படித்து பாருங்கள். அப்போ இந்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவற்றை கேர் பண்ணுறதுக்காக, உக்ரானக்காரனாக அவைகளை பாதுகாக்கிறதுக்காக, அவைகளை அளவோடு பயன்படுத்தி விட்டு நம்மளோட யார் பாஸ் வரும்போது அவர் கொடுத்ததெல்லாம் என்ன செய்யும், கணக்கு ஒப்புவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும், ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம சிங்கப்பூரில் ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா, குளோபல் வார்மிங்னால சீ லெவல் பெரிய பெரிய பேரபெட் வால் சுற்றி ஒரு நம்ம முழங்கால் உயரத்துக்கு எத்தனை அடின்னு தெரியல, அது கட்டுறதுக்கு பெரிய பிளான் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காக சின்ன சின்ன சாண்ட் தீவுகளெல்லாம் உருவாக்கி தண்ணி உள்ளுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக. அப்போ பெரிய திங்ஸ் ஆர் மூவிங் ஆன் இல்லையா, நம்மை சுற்றி பெரிய பெரிய காரியங்கள். நீங்களும் நானும் சின்ன சின்ன இனிஷியேட்டிவ் நம்ம எடுக்கும்போது அவர்கள் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும் என்பதை மறந்து போகக்கூடாது. கிரியேஷன் கேர்ன்றது ஸ்பிரிச்சுவல் ஒபீடியன்ஸ். இது வந்து ஒரு பெரிய ஏதோ ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு மூமெண்ட் இல்லை. கிரியேஷன் கேர்ன்றது என்னது, ஆவிக்குரிய ஒரு ஒழுங்கு. ஸ்பிரிச்சுவல் ஒபீடியன்ஸ் என்பதை மறந்து போகக்கூடாது. இங்கே we honor the creator when we steward wisely what we have, protect what we has entrusted, care for all life with compassion. That is the Lord. இந்த பூமி கர்த்தருடையது என்பதை மறந்து போகக்கூடாது. அப்படி மறந்து போயிட்டோம்னா நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணுவோம். இது வந்து என்னோட பர்சனல் இது. இந்த கேர் பண்ணணும் அப்படின்னா நாம் அவைகளை நேசிக்க வேண்டும். நேசிக்க வேண்டும்னா என்ன தெரியுமா, நம்ம சுற்றி நம்ம வெளியே போகும்போது, இது நான் வாக்கிங் போகும்போது சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ், அதாவது இது எல்லாமே பிலோ 3 to 4 சென்டிமீட்டருக்கு கீழே உள்ள ஃப்ளவர்ஸு. ஒவ்வொரு ஃப்ளவர்ஸ்லையும் இந்த கிரியேஷன் ப்ரொக்ளைம்ஸ் த க்ளோரி ஆஃப் காட் அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த ஒரு சின்ன அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கேக்கில் தடவி வச்சுருப்போம்ல க்ரீம், அது மாதிரி ஹனி இருக்கும். இவ்வளோதான். நீங்கள் அதை வந்து இப்போ நிறைய ஃப்ளவர்ஸ் இங்கே வந்து 10 டைம், இதெல்லாம் 10 டைம்ஸ் ஜூம் பண்ணது இந்த கடைசியாக உள்ளது. நம்மை சுற்றி உள்ள இவைகளெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணி இவைகளை மேலே அன்பு செலுத்தும் போது தான் என்ன செய்ய முடியும், அவைகளை நாம் பாதுகாக்க முடியும். சும்மா பயன்படுத்தி கொண்டு மாத்திரம் இல்லை, அவைகளை நேசிக்க என்னென்ன நம்ம சுற்றி இருக்குது. இப்போ வெளியே எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புல்லில் இந்த பூவெல்லாம் இருக்கும். நம்ம வெளியே உள்ள புல்லில் சின்ன சின்ன மைனூட்டான பூ, இது 10 டைம்ஸ் பெருசு பண்ணி எடுத்தது. அப்போ இவற்றையெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது என்ன செய்வீங்க, நடக்கும்போதும் பார்க்கும்போது இவைகளெல்லாம் என்ன செய்வீங்க, எவ்வளோ அற்புதமாக கர்த்தர். சின்ன சின்ன ஈ தான் வரும், சின்ன சின்ன பறவைகள் தான் வரும், சின்ன ரொம்ப குட்டியோண்டு பட்டர்ஃப்ளை, அதெல்லாம் இப்போ இதில் எடுக்கவே முடியாது கேமராவில். அப்போ அவ்வளோ நேர்த்தியாய் அருமையாய் கர்த்தர் படைத்திருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஃபுட்டை கொடுத்துருக்கிறார். நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஃபுட்டோட செயினை என்ன செஞ்சிடக்கூடாது, அறுத்து விடக்கூடாது. நம்மை சுற்றி உள்ள எல்லாவற்றையும் நேசிக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். கிரியேஷன் கேர் இஸ் நாட் ஜஸ்ட் சேவிங் த பிளானட், இட்ஸ் ஹானரிங் த கிரியேட்டர். அப்போ நாம் அவரை நேசிக்கிற மக்களாக இருக்கிறோம் என்றால், அவர் படைத்ததை பாதுகாக்கிற மக்களாக, சரியாக பயன்படுத்துகிற மக்களாக
நேசிக்கிற மக்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். தலைகளை தாழ்த்துவோம், செய்யலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான உலகத்தை படைத்து எங்கள் கையிலே கொடுத்தீங்க சுவாமி. ஆண்டவரே, அவற்றை நாங்கள் எப்படியாக பயன்படுத்துகிறோம்? உம்முடைய மனம் கஷ்டப்பட்டிருக்கோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இன்றைக்கு இதை கேட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே, எங்களால் ஆனதை நீர் படைத்த உலகத்திற்கு ஆண்டவரே நாங்கள் செய்ய, எங்களால் ஆன ஆண்டவரே எல்லாவற்றையும், குறிப்பாக ஆண்டவரே மரங்கள், செடி கொடிகள், உயிரினங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் எதெல்லாம் செய்ய முடியுமோ அவற்றை பாதுகாக்கிறதற்கு, அவற்றை நேசிக்கிறதற்கு நாங்கள் ஆண்டவரே அந்த பக்குவத்தை வளர்த்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த உலகத்தை பயன்படுத்த ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாக இந்த உலகத்தை பயன்படுத்த எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கேட்ட செய்திக்கு மறுமொழியாக சபையார் யாவரும் எழுந்து நின்று அர்ப்பணை கீதமாக அல்லேலூயா கர்த்தரையே என்ற பாடலை பாடுவோம். அப்போது இரண்டாம் காணிக்கை எடுக்கப்படும்.
சபையார் அமருவோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த 2 நாட்களாக நமது இடெக் இம்மானுவேல் தமிழ் வருடாந்திர மாநாட்டின் 50வது அமர்வு நடைபெற்றது. மாநாட்டில் கொடுக்கப்பட்ட போதகர் நியமங்களையும் மற்றும் சிறப்பு நியமங்களையும் நான் இந்நேரத்தில் உங்களுக்கு அறிவிக்க இருக்கிறேன். அங்மோக்கியோ தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபைக்கு போதகராக மறை திரு விஜய் ஜோசப், இணை போதகராக மறை திரு ஆர் பிரபு. ஸ்லேட்டார் தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபைக்கு போதகராக மறை திரு ஜேம்ஸ் நகலன், துணை போதகராக மறை திரு எட்லின் ஜேக்கப். ஜூரோங் தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபைக்கு போதகராக மறை திரு பிலிப் ஏப்ரஹாம். பாசிர் பஞ்சாங் தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபைக்கு போதகராக மறை திரு பிலிப் ஏப்ரஹாம், துணை போதகராக மறை திரு ஜோசப் வசந்த். செம்பாவாங் தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபைக்கு போதகராக மறை திரு சி சரவணகுமார். பகுதி நேர உதவி போதகர் பார்ட் டைம் அப்ரூவ் சப்ளை பாஸ்டர் மிஸ்டர் ஜாஷுவா ஞானரூபன். தமிழ் மெத்தடிஸ்ட் ஷார்ட் ஸ்ட்ரீட் திருச்சபைக்கு போதகராக மறை திரு ஜேம்ஸ் நகலன், துணை போதகராக மறை திரு இயேசுதாஸ் சார்ல்ஸ். தோப்பாயோ தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபைக்கு போதகராக மறை திரு விஜய் ஜோசப், துணை போதகராக மறை திரு இயேசுதாஸ் சார்ல்ஸ். சிங்கப்பூர் தெலுங்கு மெத்தடிஸ்ட் திருச்சபைக்கு போதகராக மறை திரு சி ஜெபகுமார். சிறப்பு நியமங்கள்: மாவட்ட கண்காணிப்பாளர் டிஸ்ட்ரிக்ட் சூப்பரிண்டெண்டன்ட் மறை திரு ஜேம்ஸ் நகலன், மெத்தடிஸ்ட் வெல்ஃபேர் ஹோம்ஸ் ஒருங்கிணைப்பாளர் மறை திரு இயேசுதாஸ் சார்ல்ஸ். நாம் தொடர்ந்து மாநாட்டின் போதகர்களுக்கும் தலைவர்களுக்கும் வளர்ச்சிக்கும் ஜெபித்துக் கொள்வோம். இரண்டு நாட்கள் ஆண்டவருடைய பெரிதான கிருபையில் இந்த 50வது அமர்வு ஆசீர்வாதமாக நடந்தது. இதற்காக ஜெபத்தில் தாங்கின உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த நாளினுடைய அறிவிப்புகளை பார்ப்பதற்கு முன்பாக புதிதாக முதல் முறையாக நம்மோடு இந்த ஆராதனையிலே யாராவது ஃபர்ஸ்ட் டைமர்ஸ்? தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். ஆன்டி செலினுடைய குடும்பத்தாரும் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார்கள். அவர்களையும் நாம் வரவேற்கிறோம். தொடர்ந்து இந்த வாரத்தினுடைய அறிவிப்புகளை நான் பார்ப்போம். ஆராதனையை முடிந்த பிற்பாடு, உணவு ஐக்கியத்துக்கு பிற்பாடு வேத பாடம் நடைபெறும். மவுண்ட் ஆலிவ்ஸில் ரோமருக்கு எழுதின புத்தகத்திலிருந்து தொடர்ந்து நாம் வேத பாடத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். நெய்பர்ஹுட், நம்மளுடைய பக்கத்தில், திருச்சபை பக்கத்தில் புதிய ஹெச்டிபி பிளாக்ஸ் வந்திருக்கிறதை நாம் அறிந்திருக்கின்றோம். இங்கே வந்து அந்த பிளாக் விசிட்ஸ் உண்டு. திருச்சபை, இங்கே இருக்கிற நம்முடைய திருச்சபை ஜேஎம்சி, நம்ம 3 திருச்சபை சேர்ந்து அவர்களை சந்தித்து அவர்களை வரவேற்க இருக்கின்றோம். எனவே இந்த பிளாக் விசிட்ஸ் வருகிற சனிக்கிழமை 15ஆம் தேதி காலை 8 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பிளாக் 246B. எனவே இதில் பங்கு கொள்ள விரும்புகிறவர்கள் நீங்கள் சகோதரி அமுதா பிரேமிடத்தில் உங்களுடைய பெயர்களை கொடுத்து அந்த விவரங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வருடம் நம்முடைய திருச்சபையில், இந்த திருச்சபை கட்டடத்தில் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை முன்னிட்டு விளக்கு லைட்டிங் அப் ஒரு காரியம் இருக்கின்றது. FIS உடைய கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன், நம்முடைய திருச்சபையினுடைய இந்திய சகோதரி ஆயக்களினுடைய கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வருகிற ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி மதியம் 1:30 மணி முதல் 4:30 மணி வரை கேரிஸ் ஹாலில் நடைபெறும். இதுக்காக வாலண்டியர்ஸ் தேவை. நீங்கள் சகோதரி ரம்யா இல்லைன்னா சகோதரி ஜூலியட்டை நீங்கள் அணுகும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நான் சொன்ன அந்த காரியம் கிறிஸ்மஸ் நம்முடைய கட்டடத்தில் அந்த லைட்டிங் அப் செய்ய இருக்கிறாங்க இந்த வருஷம் முதல் முறையாக. எனவே அது 29ஆம் தேதி, நவம்பர் 29ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் அந்த நிகழ்வு நடைபெறும். இதில் பங்கு கொள்ள விரும்புகிறவர்கள் உங்களுடைய பெயர்களை சகோதர பிரேம் இடத்துல நீங்கள் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். உணவு போன்ற காரியங்கள் உடைய ஏற்பாடுகளுக்காக நம்முடைய அந்த
பில்டிங் வந்து அந்த லைட்டப் பண்ண கிறிஸ்மஸ்க்காக லைட்டப் பண்ண இருக்கிறார்கள். எனவே இதில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். டெய்லி பிரெட் இங்கிலீஷ் மற்றும் தமிழ், அதே போல் லென்ட் டிவோஷன் இங்கிலீஷ் இதில் வேண்டும் என்கிறவர்கள் உங்களுடைய பெயர்களை சகோதரி அனிதா அல்லதுனா சகோதரி ஜேம்ஸ், சகோதரி கோகிலா அல்லதுனா சகோதர சாலமன் இவர்களிடத்தில் நீங்கள் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அதனுடைய விலை என்ன என்பதையும் எப்பொழுது கிடைக்கும் என்ற காரியத்தையும் அவர்கள் உங்களுக்கு சொல்வார்கள். டெய்லி பிரெட் இன் இங்கிலீஷ், தமிழ் அண்ட் லென்ட் டிவோஷன். அறிவிப்புகள் இல்லை. நாம் எழுந்து நின்று இந்த மாதத்தினுடைய மனப்பாட வசனத்தை வாசித்து நாம் ஜெபித்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இது எபேசியர் 5வது அதிகாரம் 27வது வசனம். நாம் சேர்ந்து வாசிப்போம். கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் நேர்த்தியாக படைத்து ஆண்டவரே எங்களிடத்துல நீர் ஒப்பு கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நல்ல உக்ரானக்காரர்களாக இருந்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொன்றையும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக ஆசீர்வாதமாக நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு வேண்டிய அந்த ஞானத்தையும் அந்த பொறுப்புணர்வையும் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, உம்முடைய வருகையிலே எல்லாவற்றுக்காகவும் நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த உலகம் உமக்கு சொந்தமானது, படைப்புகள் உமக்கு சொந்தமானது, நாங்களும் உமக்கு சொந்தமானவர்கள். ஆண்டவரே, இதை உணர்ந்தவர்களாக நன்றி அறிதலோடு மனத்தாழ்மையோடு ஜீவித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் வழி நடத்தியருளும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென். கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து உங்கள் பேரில் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது ஏறெடுத்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழி நடத்துதலும் நம் ஒவ்வொருவருடனும் நம்முடைய குடும்பத்தின் மக்களுடனும் திருச்சபை மக்களுடனும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமேன்.